வணக்கம் viewers, வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 13 5G அதை பற்றி தாங்க. ஸோ கடந்த ஒரு வாரமாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Redmi 12 5G யாராவது வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு இங்கே எது பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லைங்கிறது தான் எதார்த்தம். நான் தான் உள்ள வந்து ஃபோன் இருந்துச்சு, வாவ், அப்புறம் கேஸ் இருந்துச்சு, அப்புறம் 33 வாட்ஸ் சார்ஜர் இருந்துச்சு, டேட்டா கேபிள் இருந்துச்சு, அவ்வளோதான். போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ 12க்கும் 13க்கும் ஆல்ரெடி நான் சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன் இல்லையா. இப்போ என்னன்னா டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 550 nits LCD தான். ஆனால் இதில் என்னன்னா வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் 30 Hz to 120 Hz. ஸோ இது ஒன்று தான் ஆடட். 90. ஆமாம். அடுத்து என்னன்னா இதில் வந்து பாக்ஸில் 33 வாட் சார்ஜர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20s இருக்கும் அந்த சார்ஜர். 22 வாட் சம்திங் கொடுப்பாங்க, பட் வந்து சார்ஜர் 18 வாட்டில் தான் ஏறும். சரியா, இது ஒரு ஃபேக்ட். ஸோ அதில் ஒரு அப்கிரேடு. அடுத்து என்னன்னா இப்போ இதில் வந்து ரிங் LED ஃப்ளாஷ்னு ஒன்று வச்சிருக்காங்க. இதில் வந்து ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் இருக்கு. அப்படின்னா ஆக்சலரேட்டட் எடிஷன் 4 Gen 2டா. 4 Gen 2 AE. அதில் 4 Gen 2 தானே, ஆனால் இது AE ஆக்சலரேட்டட் எடிஷன். இதில் ஆனால் முக்கிய குறிப்பு ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடலாம். கேமிங் டிவைஸா? ப்ராக்சிமிட்டி, சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி. நானும் அதை தான் மிஸ் பண்ணேன். அப்பா எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. ப்ராக்சிமிட்டி சென்சார் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஆமாம், அது என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் கரெக்டாக வேலை செஞ்சிருது, சம்டைம்ஸ் வேலை செய்யாது. வந்துச்சா, சரி அதை அப்படியே வந்து மியூட் போடு ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஒர்க் ஆகி தொலையுது. இப்போ ஏன்டா ஒர்க் ஆகிற? ஒர்க் ஆகாதரா அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு அதானது. ஒர்க் ஆகி தொலையுதுரா. ஆஃப் ஆகுது. ஆமாம், அது டிடெக்ட் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ ஏதோ டிடெக்ட் பண்ணிடுது. முத்தெல்லாம் கொடுத்தாலும் ஆஃப் ஆகாது. காது கிட்ட அதை கொண்டு போய் தான். எப்போ பாரு. லாஸ்ட் டிஃப்ரென்ஸ், அப்புறம் 12க்கும் இதுக்கும் லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அதையும் நான் சொல்கிறேன். என்னன்னா இதில் வந்து 108 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. ஸோ இன் சென்சார் உங்களால் 3x ஜூம் பண்ண முடியும். அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓஎஸ்லாம் கிடையாது. ஸோ இதுதான் மேஜராக வந்து 13க்கும் 12க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். இந்த கலர்ஸ் வேரியன்ட் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். அதுலேயும் இன்க்ளூடிங் ப்ளூ இருக்குது, ஆனால் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு. ஆமாம். .855 வாட் பர் கேஜி ஹெட்டு, பாடி வந்து 0.848 வாட் பர் கேஜி. இது என்னமோ ரொம்ப பக்கத்தில் நெருங்கி இருக்குது. சரி, ஓகே, இதுதான் வந்து சார் வேல்யூங்க. அப்புறம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 14 வருது. HyperOS 1.0.4 இருந்தது. இதுக்கு அப்டேட்ஸ் அப்படின்னும் போது 2 வருஷத்துக்கு மேஜர் அப்டேட்டும் ப்ளஸ் 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச். ஸோ 2+2. அப்போ Android 15, 16 இதுக்கு வந்துடும். சரியா. ஸோ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கிளாஸு கார்னிங் கொரில்லா கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட் ஃப்ரேம்லாம் பிளாஸ்டிக் தான். 4 Gen 2ங்கிறனால நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இது வரைக்கும் நெட்வொர்க் இஷ்யூ எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணலை. அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. விவோ ஒய்ஃபை, விவோ LTE, விவோ NR சொல்லுவாங்க. பட் எங்கள் ஊரில் NR உருப்படியாக இருந்ததுன்னா ஓகே, என்ஜாய் பண்ண முடியும், மற்றபடி பார்க்க முடியாது. இல்லை, நானும் 12 5Gயில் நெட்வொர்க் ரீதியான எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை. அந்த ப்ராக்சிமிட்டி மட்டும்தான் எனக்கு பெரிய ப்ராப்ளம். நெட்வொர்க் நல்லா இருக்குது. ஈவன் 5Gயும் ஒர்க் ஆகுது. அதில் நான் சக்கரவர்த்தியடா. சூப்பர் பிரைட்னஸ், 550 nits பர் ப்ளோ அவுட் ஆகுது. நல்ல பிரைட்னஸ் தான். LCD பேனலுக்கு சூப்பர். அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. CMF AMOLED தானே? ஆமாம், 2000 nits அது. இவங்களே AMOLED கொடுத்துருக்கலாம்ல? இப்போ இல்லை, அது கோடு விழுன்னு சொன்னாங்களாம். அதனால இவங்க வந்து எதுவாக இருந்தாலும் கூப்பன் கோடு கொடுத்துக்கிற மக்களுக்கு டிஸ்பிளே கோடு வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணி LCDக்கு போயிருக்காங்க போல. ஹாப்டிக் ஃபீட்பேக் கொஞ்சம் மொக்க தான். சரியா. லவுட் ஸ்பீக்கர் மோனோ, அதனால வந்து கொஞ்சம் கடிரி, பட் ரொம்ப கேவலம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஸ்பீக்கர் வந்து டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மோனோ ஸ்பீக்கருக்கு இன்னும் கிளாரிட்டி பெட்டராக கொடுக்க முடியும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து மோனோ ஸ்பீக்கர் கொடுத்து கொஞ்சம் வருத்தம் தான். ரீசன் என்னன்னா இதே காம்படிஷனில் இருக்கக்கூடிய Moto G34லாம் தெறிக்க விடுது. HD பேனல் தான், ஆனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. Qualcomm-ஓட 695 இருக்குது. பட் 695 4 Gen 2 ஓரளவுக்கு டீசென்ட் தான். அதையும் சொல்லி தான் ஆகணும். AE வேற கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ மல்டிமீடியாக்காக இது வாங்கலாமானா வாங்கலாம். ஏன்னு பார்த்தா 3.5mm ஜாக் வழியாக ஆடியோ சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, இப்படி இருக்குல்ல ஒரு வயிற்றுச்சல். இங்கே இருங்க, அதேதான் டைனமிக் ஐலாண்டுங்க. டைனமிக் ஐலாண்ட் பார்த்து பையன் பாட்டு கேட்டோம்ல, அது கரெக்டாக போய் அங்கே மினிமைஸா அங்கே இருக்கு, இன்னும் இங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக். அது தீம். இதுதான் வந்து HyperOS-ஓட பிக்கெஸ்ட் ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். HyperOS இல்லை, MIUI-யோட பிக்கெஸ்ட் ப்ளஸ் இதுதான். கஸ்டமைசேஷன் அட் த டாப்பு. ஸோ அது வந்து வேற லெவல். ஏன்னா நான் இப்போ வந்து ஐஃபோன் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃப்ராரெட் IR பிளாஸ்டர் இருக்குது. 3.5mm ஜாக்கில் ஆடியோ சூப்பராக இருந்ததுடா.
3.5mm ஆடியோ ஜாக் வேறு லெவல். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ஹைலைட் என்னென்னா கேமரா 108 மெகாபிக்சல், அதுவும் சூப்பராக இருந்தது. X வரைக்கும் சூப்பராக எடுக்குது. சரி, இன்னொரு கேமரா இருக்குது, அதை பற்றி ஏதாவது கொஞ்சமாக சொல்லுங்கள். 2MP டெப்த் தான் போர்ட்ரேட்டுக்காக. ஸோ இப்போது இங்கே ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். என்னென்னா ப்ரோ இப்போ போர்ட்ரேட் வந்து நல்லா எடுக்குதா அப்படின்னு கேட்டால், போர்ட்ரேட் ஓரளவுக்கு எனக்கு ஷாக்கிங்காக இருந்ததுரா. இந்த மேக்கப் மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது. மேக்கப் வந்து எப்பயுமே போடுறாங்க. வீடியோவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p வீடியோ எடுக்க முடியும். அந்த 1080p வீடியோ எடுத்து பார்த்தேன், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நான் இப்போ ஆக்சுவலாக 1080p வீடியோ எடுக்கிறேங்க. இதில் நம்மளால் எடுக்க முடியறது இதுதான் வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட்லையும் சரி ரியர்லையும் சரி 1080p வீடியோ தான் எடுக்க முடியும். அண்ட் ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து OIS கிடையாதுங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். ஃப்ரண்ட் கேமரா எந்த அளவுக்கு இருக்குது டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் ஓகேயா? எனக்கு என்னமோ வந்து M55 மாதிரியான ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் கிடச்ச அவுட்புட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பரவாயில்லன்னே தோணுது. ரியரில் ப்ரைமரி சென்சார்னு வரும்போது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஓரளவுக்கு எதையோ அதால் காட்ட முடியுது. ஏன்னா சென்சார் கொஞ்சம் பெருசுங்கிறனால HM6 யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, 108 மெகாபிக்சல். பட் இதுவே நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு எடுத்த அப்புறம் இருக்குது பார்க்கலாமா. ஃப்ளாஷ் ஆன் பண்ணதுக்கப்புறமா நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ளாஷ் வந்து இவ்வளோ பரவாயில்ல. இந்த ரிங் லைட் வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்லலாமா. அப்போ ஃப்ளாஷ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இது சூப்பராக இருக்கும். சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 18 வாட் பல்பு இருக்குங்க இந்த இடத்துல. ஸோ அந்த லைட் வெளிச்சத்தில் என்னால் இப்படி ஒரு வீடியோ எடுக்க முடியும் ஃப்ரண்ட் கேமராவில் 1080pல. ப்ளஸ் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிவிடும். பட் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் சாம்பிள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவ்வளோ தான் அதில் முடியும். அடுத்து என்னென்னா இதில் ப்ரோ மோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோவும் எடுக்க முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Redmi 13 5G ட்ரைபாடில் ப்ளேஸ் பண்ணி வித்தவுட் எனி மைக்கு, அதோட மைக் வச்சு தான் அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எக்கோ மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா மினிமைஸ் பண்ணி தான் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 1080p வீடியோ தான் நம்மளால் மேக்ஸிமம் எடுக்க முடியும் ஃப்ரண்ட் அஸ் வெல் அஸ் ரியரில். இன்னொன்று என்னன்னா, பின்னாடி நம்ம ஆல்ரெடி OIS இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோவில் டைனமிக் ரேஞ்செலாம் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்க போகிறது கிடையாது. அதே தான் ஃப்ரண்ட்லையும் அப்ளை ஆகுது. ஸோ EAS மாதிரியான விஷயங்களும் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக இதை வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைபாடில் வச்சு வேணா எடுக்கலாமே தவிர கையில் ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே vlog மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. CMF ஃபோனோட அது நல்லா எடுத்துச்சு ஃபோட்டோலாம். AMOLED இருக்கா, டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா, சைடு மவுண்டட். அது நல்ல நேரம்டா சொன்னேன். சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் மேப் பண்ணிட்டு நம்ம நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணால் லைட் எரியணும்னா லைட் எரிய வச்சுக்கலாம். இல்லை டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இல்லை இந்த டபுள் டேப், சிங்கிள் டேப், ஹோல்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ் நம்ம வச்சுக்கலாம். சரியா, அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ஃபீல் ஆச்சு. ப்ளோட்டோஸ்லாம் நிறைய இருந்தது, எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம். அடுத்து 4 Gen 2 பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் டே டு டே லைஃபுக்கு இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. மேபி இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அப்டேட் கொடுத்து நாஸ்தி பண்ணுவாங்களான்னா ஒரு சில கமெண்ட்ஸ் நான் அப்படி தான் படிக்கிறேன். பட் இது வரைக்கும் இதில் அந்த பிரச்சனை வரல. அதே மாதிரி 12 5Gக்கும் இது வரைக்கும் அந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா எங்கள் வீட்டில் 12 5G என் தங்கச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கா, வேற லெவலில் இருக்குது அப்படின்னா. ஸோ இது வரைக்கும் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 12,999. சரியா, ஸோ 12,999 கிடைக்கும். அது வந்து 6,128, அடுத்தது வந்து 8,128. அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளோ? 14,499 ரூபா. அது ஓவரால் பேட்டரி லைஃப் ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். அப்புறம் 33 வாட் சார்ஜிங்கிறனால சார்ஜிங்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லை. SOT எனக்கு சாலிடாக ஈஸியாக 5 hours ப்ளஸ் வந்துடும். 12 5Gக்கும் இதுலேயும் ப்ராசஸர் அந்த நேம் ஐடென்டிக்கல் தான். அப்போ நேம் மாற்றிருக்கிறது கூட எதுவும் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே வித்தியாசம் எதுவும் பார்க்க முடியாது, கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். ஸோ அதாங்க. ஸோ ஓவராலாக சொல்ல போனால் ஒரு செகண்டரி ஆண்ட்ராய்டு டிவைஸ் வாங்கணும்னு ஆசைப்படுற யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து தாராளமாக இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் நிறைய பாக்ஸஸ் வந்து செக் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ CMF ஃபோன் வந்து ஒரு பக்கம் நல்ல ஃபோன் சொன்னாலும் அதோட கம்யூனிட்டி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, யங் கம்யூனிட்டின்னு சொன்னாலும் இதில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்கும், IR பிளாஸ்டர் இருக்கும், பாக்ஸ்லேயே சார்ஜர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து சீரியஸாகவே இருக்குங்கிறது தான் எதார்த்தம். என்ன அது வந்து க்ளீன் OSன்னு சொல்லுவாங்க. கடைசியில் உண்மையாக சொல்ல போனால் இப்போ நான் எல்லா ஆப்ஷன்ஸையும் டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோனுக்காக கம்பு சுற்றிங்க ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. சரியா, எல்லாத்தையும் நான் டிசேபிள் பண்ண முடியுது, எல்லா ப்ளோட்டரையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. இதை தாண்டி வந்து 1-2 சிஸ்டம் அப்ளிகேஷனில் ஆட் வந்தாலும் உள்ளே போய் செட்டிங்ஸில் போய் ஷோ ஆட்ஸை தூக்கி விட்டுட்டு பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷனை தூக்கி விட்டு அதெல்லாம் வரது இல்லை. ரெட்மியில் எப்பயுமே ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாலே ஃபோன் பார்க்க 12 5G எனக்கு கொஞ்சம் வந்து ஆச்சரியப்படுத்துச்சு. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ 50 MP 108 ஆகணும்னா இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ 18 வாட் இருக்கும்போது கொஞ்சம் பேர் ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னீங்க. இந்த பாருங்க 33 வாட் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து இவங்க ஆட் பண்ணது வந்து நல்லதாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்களான்னா லுக் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எல்இடி ஃபிளாஷும் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா 12க்கு. பார்த்தா ரிங் எல்இடி கொடுத்து டபுள் எல்இடி மாதிரி கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக் ஏதோ ஒன்று. இல்லை லுக் வைஸ் பார்த்தா அந்த போக்கோ F6 ஆமாம் அது மாதிரி தான் இருக்குது பின்னாடி அந்த கேமரா மாடல் அதெல்லாம் பார்த்தா. ஸோ அதாங்க. ஸோ இதான் ஓவராலாக வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். 2 சிம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டும் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சரியா 1 TB வரைக்கும் போட முடியும். ஹைப்ரிட் இது மாதிரியா? ஆமாம். ஸோ வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நம்ம ஒரு Q&Aல திரும்ப சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி சிவா சார்கே பை. பாய்.